Hello students, next chapter 5 numerical methods like exercise 5.2 example 5.16 and 5.18 பார்க்க போறோம்டாமா. Using appropriate interpolation formula, find the number of students whose weight is between 60 and 70 for the data given below. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கான the weight is between 60 and 70 from the data given below. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கான இடைச்செருகல் சூத்திரத்தை பயன்படுத்தி 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட நிறை கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட நிறை கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. நிறை வெயிட் எல்பிஎஸ்ல கொடுத்துருக்கா. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களின் எண்ணிக்கை. ஸோ 0 to 40க்கு 250 அப்படின்னு கொடுத்துருக்கா. 40 to 60க்கு 120 கொடுத்துருக்கா. 60 to 80 100, 80 to 100 வந்து 70, 100 to 120 வந்து 50. சரிங்களா? ஸோ 60க்கும் 60க்கும் 70க்கும் பிட்வீன் 60 and 70 அப்படின்னு வருது இல்லையா? இந்த மாதிரி பிட்வீன் அப்படிங்கிற கேஸ் வந்தாலே நம்ம ஃபார்வர்ட் டேபிளில் தான் யூஸ் பண்ணணுண்டாமா. சரியா? முன்னோக்கு வேறுபாட்டு அட்டவணையை தான் யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ 1 2 3 4 5 வேல்யூஸ் ஆர் கிவன். ஸோ del 4y வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் வேல்யூஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த கார்னர்லாம் எடுத்துப்போம் இல்லையா? 40 60 80 100 120. ஸோ பிலோ 40க்கு குறைவான இதை வந்து ஆட் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மாதிரி குவிவு நிகழ்வன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க அந்த மாதிரி. ஸோ பிலோ 40 60 80 அப்படின்னு எழுதிட்டே போகிறோம். 40 60 80 100 120 எக்ஸோட வேல்யூஸ்லாம் எழுதிட்டோம். ஒய்யோட வேல்யூஸ் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அப்படியே எழுதிக்கணும்டாமா. 215 40க்கு நேராக இந்த 40 to 60 இருக்கு இல்லையா? அந்த 250ஐயும் 120ஐயும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 370. அடுத்தது 370யோட இந்த 100 ஆட் பண்ணால் நான் 80க்கு நேராக போட்டுடலாம். ஸோ 470. ஆர் வந்து 250 + 120 + 100 அப்படின்னு போட்டிங்கனாலும் 470. ஓகேவா? நீங்கள் அடுத்தடுத்த வேல்யூவோட இதை ஆட் பண்ணி போட்டுகிட்டே போகலாம். அப்படி தான் ஃப்ரீக்வன்சியில் படிச்சிருப்பீங்க குவிவு நிகழ்வன். ஸோ 250 + 120 + 100 + 17 அப்படி ஆட் பண்ணி போட்டாலும் சரி. ஆர் 470யோட 70 ஆட் பண்ணிங்கன்னா 540 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 540யோட 50 ஆட் பண்ணிங்கன்னா 590. ஆர் அதர்வைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 590. அது டோட்டல் என் அப்படின்னு சொல்லுவோம். அது 9th அது மாதிரி படிச்சிருப்பீங்க. போன வருஷம் கூட படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து del y பார்க்குறோம். 370 - 250. 370 - 250 அப்படின்னா 120. 470 - 370 அப்படின்னா 100. 540 - 470 540 - 470 அப்படின்னா 70. 590 - 540 அப்படின்னா 50. ஓகேவா? 370 - 250 அப்படின்னா 120. 470 - 370 அப்படின்னா 100. 540 - 470 அப்படின்னா 70. 590 - 540னா 50. ஓகேவா? அடுத்தது del ஸ்கொயர் பார்க்குறோம். 100 - 120 அப்படின்னா -20. 70 - 100 ஸோ -30. செகண்ட் டேர்ம் சைன் அப்படியே தான் இருக்கும். ஃபஸ்ட் நம்பர் சைன் வந்து ப்ளஸ்னா மைனஸ் மைனஸ்னா ப்ளஸ். அதை நினைவு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. 50 - 70 - 20. 100 - 120 - 20. 70 - 100 - 30. 50 - 70 - 20. இப்போ செகண்ட் நம்பர் சைன் வந்து -30யா? ஃபஸ்ட் நம்பர் சைன் வந்து நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கணும் கால்குலேட்டரில். அப்போ -30 + 20 அப்படின்னு போடணும். -30 + 20 வந்து -10. இப்போ இதில் பாருங்கள் -20 + 30 அப்போ +10. -20 + 30 நீங்கள் பிரிண்ட் பண்ணும்பொழுது ரெண்டாவது நம்பர் சைன் அப்படியே கால்குலேட்டரில் போடுவீங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ -10 + 20 ஆகிடும். 10 + 20 therefore 10 + 10 therefore 20. ஓகேவா? புரியுதாடாமா?
ஸோ ஃபார்வேர்ட் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு உள்ளதை சூஸ் பண்ணுவோமா? இந்த இடத்துல செகண்ட் நம்பர் சைன் வந்து +10, ஃபஸ்ட் நம்பரோடது மைனஸில் இருக்கிறதுனால +10. ஸோ 10 + 10 வந்து 20. ஓகேவாடாமா? ஸோ இது del கியூபு, இது del 4y0 அது மாதிரிலாம் எழுதிக்கிறோம். இது x0, இது y0, இது del y0, del square y0 எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிடலாம். எக்ஸுங்கிறது நம்ம இப்போ 60க்கும் 70க்கும் இடையில் அப்படின்னு கேட்டிருக்கா இல்லையா? ஸோ நம்ம இப்போ 70ஓடதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். 60க்கும் 70க்கும், அப்போ 60 to 70 தானே? ஸோ நம்ம எக்ஸை வந்து இப்போ 70 அந்த கார்னர் மாதிரி எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஸோ எக்ஸ் வந்து 70 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். x0 அப்படிங்கிறது இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கான். 40 to 60, 20 டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள். 40, 60, 80 அப்படின்னு வருது இல்லையா? சாரி, x0 வந்து 40, டிஃப்ரென்ஸ்னால் ஹச், அது வந்து 20 டிஃப்ரென்ஸ், அது ஹச்சோட வேல்யூ. x0 வந்து 40. ஓகே வேடாமா? ஸோ n is equal to எக்ஸுங்கிறது 70, x0ங்கிறது 40 டிவைடட் பை ஹச்சுங்கிறது 20. ஸோ 70 - 40 அப்படின்னா 30 டிவைடட் பை 20. ஸோ இது டிவைட் பண்ணுறச்ச 1.5 கிடைக்கும். ஸோ என்னோடய வேல்யூ வந்து 1.5. ஸோ என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஃபார்முலா பக்கத்துலேயே நம்ம இந்த y0, del y0, del squared y0லாம் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும். சரிங்களா? அது மாதிரி எழுதிக்கிங்க எக்ஸாம்பிளையும். சரிங்களா? அது மாதிரி ஒரே பேஜில் வர மாதிரி இந்த சம்மை போடுங்கடாமா. அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த சம்டைம்ஸ் வந்து இந்த முன்னாடி பின்னாடி எழுதி வச்சுருந்தீங்க, ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன். அந்த நம்ம சம்டைம்ஸ் 20 அப்படின்னா 10ன்னு கூட நம்ம கால்குலேட்டரில் ப்ரிண்ட் பண்ணிடுவோம். அதனால் ஒரே பேஜில் வர மாதிரி இந்த சம் போடுங்க. ஸோ n வந்து 1.5, y0 வந்து 250. அடுத்து பாருங்கள், del squared y0 -10, del 4y0 வந்து 20. அதெல்லாம் இங்கே ஃபில் பண்ணியாச்சு வரிசையாக. y0, del y0, del squared y0, del cube y0, del 4y0 எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஃபார்முலா பக்கத்துலேயே ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ஃபார்வர்ட் டேபிள் வந்து நமக்கு del 4 வரைக்கும் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? அதனால் del 4 வரைக்கும் எழுதிடலாம். y0 plus n by 1 factor into del y0 plus n into n minus 1 by 2 factor into del squared y0 plus n into n minus 1 into n minus 2 by 3 factor into del cube y0 plus n into n minus 1 into n minus 2 into n minus 3 by 4 factor into del 4 y0. ஸோ y0 வேல்யூ என்னடா நமக்கு 250. ஸோ y is equal to f of xோட வேல்யூ என்னது 70ன்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? y0 வேல்யூ இப்போ 250ன்னு போட்டுடலாம். ஸோ 250 என்னங்கிறது 1.5. ஸோ 1.5 பை 1 ஃபேக்டோரியல்னால் 1 இன்ட்டு del y0 அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 120 ப்ளஸ் n இன்ட்டு என்னங்கிறது 1.5, n minus 1, 1.5 minus 1 divided by 2 ஃபேக்டோரியல்னால் 2 இன்ட்டு del squared y0 அப்படின்னா -20 ப்ளஸ் என்னோட வேல்யூ 1.5, n minus 1னா 1.5 minus 1, என்னோட வேல்யூ வந்து 1.5 minus 2 whole divided by 3 ஃபேக்டோரியல்னால் 6 இன்ட்டு del cube y0, del cube y0 ஓட வேல்யூ வந்து -10. அடுத்தது என்னோட வேல்யூ வந்து 1.5, n minus 1னா 1.5 minus 1, n minus 2னா 1.5 minus 2, n minus 3னா 1.5 minus 3 divided by 4 factorial அப்படின்னா 24 டாமா into del 4y0, del 4y0 ஓட வேல்யூ 20. ஸோ into 20 போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 250 அப்படியே போட்டுடலாம். 1.5 into 120 மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 1னா 1 தான், அதே நம்பர் தான் வரும் நமக்கு. 1.5 into 120, ஸோ 180 அப்படின்னு போட்டுடலாம். 1.5 into 120 ஓட வேல்யூ 180.
ஸோ 1.5 போட்டாச்சு ப்ளஸ் போட்டு 1.5 மைனஸ் 1னா 0.5 இன்ட்டு மைனஸ் 20 இருக்குது ஹோல் டிவைடட் பை 2 ஹோல் டிவைடட் பை 2 ப்ளஸ் 1.5 மைனஸ் 1னா 0.5 1.5 மைனஸ் 2னா மைனஸ் 0.5 மைனஸ் 0.5 டாமா 1.5 minus 2 na minus 0.5 into minus 10 whole divided by 6 plus 1.5 into 1.5 minus 1 na 0.5 1.5 minus 2 na minus 0.5 1.5 minus 3 na minus 1.5 into 20 divided by 24 whole divided by 24 okay va so 250 plus 180 இதில் பாருங்கள் நெகட்டிவ் சைன் ஒன்றே ஒன்று இருக்கா ஒற்றைப்படையில் நெகட்டிவ் வந்தால் ஆட் நம்பர்ஸில் நெகட்டிவ் வந்தால் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் மைனஸ் போட்டுருணும் அடுத்தது 1.5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 20 அப்படின்னு போட்டிங்கன்னா அதோடைய ஆன்சர் 15 டிவைடட் பை அந்த 2 போட்டாச்சு அடுத்து 1. ஒரே 2 மைனஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் போட்டாச்சு 1.5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணுறச்சு அதோடைய ஆன்சர் 3.75 ஹோல் டிவைடட் பை 6 இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு 2 மைனஸ் இருக்குது அதனால் ப்ளஸ் போடலாம் ஏன்னா இரட்டைப்படை 1.5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 1.5 இன்ட்டு 20 டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை 24 மல்டிப்ளை பண்ணுறச்செல்லாம் சைனை போடக்கூடாதாமா சரிங்களா ஸோ 250 ப்ளஸ் 180 15 by 2 வந்து 7.5 3.75 டிவைடட் பை 6 பண்ணிருந்தீங்கன்னா அதோட ஆன்சர் 0.0625 ப்ளஸ் 11.25 ஹோல் டிவைடட் பை 24 பண்ணுறச்ச அதோடைய ஆன்சர் 0.46875 சரிங்களா அதனால தான் நான் முன்னாடியே நியூமரேட்டரில் இருந்தாலும் சரி டினாமினேட்டரில் அந்த நெகட்டிவ் சைன் இருந்தாலே கவுண்ட் பண்ணி ஆட் நம்பர்ஸில் ஒற்றைப்படையில் வந்தால் மைனஸ் ஈவன் நம்பர்ஸில் வந்தால் இரட்டைப்படையில் வந்தால் ப்ளஸ் போட்டுக்கிறீங்க ஸோ 250 ப்ளஸ் அடிஷன் சப்ராக்ஷனில் மட்டும் சைனை போட்டுக்கிறீங்க 250 ப்ளஸ் 180 மைனஸ் 7.5 ப்ளஸ் 0.0625 ப்ளஸ் 0.46875 அப்படின்னு எழுதுறீங்க சரிங்களா அப்படின்னு பண்ணுறச்ச 423.59375 கால்குலேட்டர் இப்படி மாதிரி பிரிண்ட் பண்ணணும் இப்போ சொன்ன மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா 423.59375 கிடைக்கும் இது ஸ்டூடெண்ட்ஸுங்கனால அப்ராக்சிமேட் பண்ணியாச்சு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 அப்படின்னு வருது இல்லையா அதனால் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு 424 அப்படின்னு போட்டாச்சு இப்போ 60க்கு நேராக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 70க்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 60க்கு நேராக நம்ம கொஷினில் ஒய்யோட வேல்யூ என்ன 370 சரியா இப்போ நம்ம 60 to 70க்கு தானே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது ஒய் ஆஃப் 70 கண்டுபிடிச்சிட்டோம் 424ன்னு ஒய் ஆஃப் 60 வந்து 370 ஓகேவா ஸோ இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணினா தான் நம்ம அந்த பிட்வீன் 60 and 70 கிடைக்கும் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட மாணவர்கள் அப்போ தான் நமக்கு கிடைப்பாங்க ஓகேவா புரியுதா ஸோ ஒய் ஆஃப் 70 கண்டுபிடிச்சோம் ஒய் ஆஃப் 60 வந்து கொஷினில் அந்த டேபுலேஷனில் காமிச்சோம் இல்லையா 370ன்னு அதை எடுத்து எழுதியாச்சு 60க்கும் 70க்கும் இடையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை தான் நமக்கு வேணும் the number of students between 60 and 70 the number of students between 60 and 70 equal to y of 70 minus y of 60 அப்படின்னு மைனஸ் பண்ணணும் ஸோ y of 70 ஓட வேல்யூ வந்து 424 y of 60 வந்து 370 y of 60 வந்து என்னது 370 y of 70 minus y of 60 equal to 424 minus 370 therefore 54 students ஸோ இன் பிட்வீனில் எத்தனை பேருக்கு 60க்கும் 70க்கும் இடையில் உள்ள மாணவர்களோட எண்ணிக்கை 54 the number of students வந்து 54 ஓகேவாடாமா புரியுதாடாமா இதெல்லாம் ஒரே பேஜில் வர மாதிரி போட்டுருங்கடா அடுத்தடுத்த பேஜில் போட்டால் நமக்கு கஷ்டம் ஏன்னா கண் வந்து சம்டைம்ஸ் வந்து ஏதாவது தப்பாக பிரிண்ட் பண்ணிட்டோம் ஓகேவா அது மாதிரி இந்த மாதிரி சம்மெல்லாம் போடுறச்ச
2 or 3 2 டைம்ஸு நமக்கு கால்குலேட்டரில் போட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க. சரிங்களா? அடுத்து 5.18 பார்க்கலாம். பின்வரும் விவரங்கள் நீராவி அட்டவணையிலிருந்து எடுக்கப்பட்டது. The following data are taken from the stream table. ஓகேவா? டெம்பரேச்சர் வெப்பநிலை, அழுத்தம் கேஜி, ப்ரெஷர் ஓகேவா, F/cm², அழுத்தம் ப்ரெஷர் கேஜி. 140க்கு 3.685, 150க்கு 4.854, 160க்கு 6.302, 170க்கு 8.076, 180க்கு 10.225 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த ப்ரெஷர் அட் டெம்பரேச்சர் T is equal to 175 டிகிரி. வெப்பநிலையானது 175 டிகிரி என்னும் பொழுது நீராவியின் அழுத்தத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ 175ங்கிறது எங்கே இருக்குது? நமக்கு பேக்வேர்டில் வருதுடாமா. அப்போ நம்ம பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள், பின்னோக்கு வேறுபாட்டு அட்டவணையை பயன்படுத்தணும். சரிங்களா? ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 வேல்யூஸ் ஆர் கிவன். ஸோ del4y வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து பேக்வேர்ட் டெல்டா. ஓகேவா? ஸோ எக்ஸோட காலம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு 140 150 160 170 வந்துடும். ஸோ xy del2y del3y del4y போட்டாச்சு. ஸோ 140. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இங்கே ஃபில் பண்ணிடலாம், ஒய்யோட வேல்யூஸ் எல்லாம். ஒன் 150 160 170 180. பேக் சைடு வருது இல்லையா? லாஸ்ட்டாக வர மாதிரி வந்தால் பேக்வேர்ட், ஃபஸ்ட்டாக வந்துச்சுன்னா ஃபார்வேர்ட். ஸோ 140க்கு 3.685, 150க்கு 4.854, அடுத்து 160க்கு 6.302, 170க்கு 8.076, 170க்கு போட்டாச்சு. 180க்கு 10.225, 275 ரைட். இப்போ இதே தான்டா, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எப்பயும் போல் தான் டெசிமலில் இருக்கேன்னு யோசிக்காத, பாயிண்டில் கால்குலேட்டர் தான் நம்ம போட போகிறோம். ஸோ 4.854 minus 3.685, therefore அதோடைய ஆன்சர் வந்து 1.169. ஓகேவா? அடுத்தது 6.302 minus 4.854 பண்ணிங்கன்னா 1.448. அடுத்தது 8.076 minus 6.302 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டரில் என்ன கிடைக்குன்னா 1.774. அடுத்தது 10.225 மைனஸ் 8.076 அப்படின்னு போட்டிங்கன்னா 2.149. ஓகேவா? ஸோ 4.854லேருந்து 3.685 சப்ராக்ட் பண்ணுறச்சு 1.169 கிடைக்கும். 6.302 மைனஸ் 4.854 அப்படின்னு போட்டிங்கன்னா 1.448 கிடைக்கும். 8.076 மைனஸ் 6.302 போட்டிங்கன்னா 1.774 கிடைக்கும். 10.225 மைனஸ் 8.076 போட்டிங்கன்னா 2.149. ஓகேவா? அடுத்து 1.448 மைனஸ் 1.169 போட்டிங்கன்னா 0.279. அடுத்து 1.774 மைனஸ் 1.448 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.326. அடுத்தது 2.149 மைனஸ் 1.774 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.375 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து del ஸ்கொயர் படித்து del கியூப் பார்க்கலாம். 0.326
மைனஸ் 0.279 அப்படின்னு போடுறச்ச கால்குலேட்டரில் 0.047 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது 0.375 மைனஸ் 0.326 0.326 பண்ணுறச்சு அதோடைய ஆன்சர் 0.049. நெக்ஸ்ட்டு del 4 பார்க்குறோம். 0. Second number minus. So 0.049 minus 0.047 அப்படின்னு பண்ணுறச்ச நமக்கு 0.002 கிடைக்கும். ஓகே, 0.049 minus 0.047 பண்ணுறச்ச நமக்கு 0.002 கிடைக்கும். இது பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிளாக. ஸோ லாஸ்ட் வேல்யூவை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ xn yn அப்படின்னு வரும். இதெல்லாம் del yn, del squared yn, del cube yn, del 4yn அப்படின்னு வரும். அது xn yn, இது del yn, இது del squared yn, இது del 3yn, இது del 4yn. ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபார்முலா பக்கத்தில் எழுதி வச்சுக்கலாம். இது வந்து x 175, அது xn, இது yn. ஓகே வேடாமா, எல்லா வேல்யூஸும் ஃபில் பண்ணிடலாமா? அது எக்ஸு. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 175, என்னோட வேல்யூ வந்து 180. ஹச் டிஃப்ரென்ஸ் என்னடா 10 ஆட் ஆகிட்டே போயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ டிஃப்ரென்ஸு 10. ஓகேவா? இந்த லெக்ராஞ்சில் இன்டர்வல் சமம் ஈக்குவலாக இருக்காது, பட் இதில் இன்டர்வல்ஸ் ஈக்குவலாக இருக்குண்டாமா? நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வேர்டில் இல்லையா? அந்த 140, 150, 160, 170, 180 எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அந்த இன்டர்வல். 10 தான் ஆட் ஆகிட்டே போயிருக்கு பாருங்கள். ஸோ n is equal to x minus xn by h is equal to 175 minus 180 divided by 10. ஸோ minus 5/10. ஸோ minus 0.5. ஸோ என்னோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? minus 0.5 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த எல்லா வேல்யூவையும் நம்ம ஃபார்முலா பக்கத்தில் எடுத்து எழுதிடலாம். ஸோ என்னோட வேல்யூ xnோட வேல்யூ, ynோட வேல்யூ del yn, del squared yn, del cube yn, del 4yn. என்னோட வேல்யூ என்னடாமா? 180. ynோட வேல்யூ வந்து 10.225. del என்னோட வேல்யூ என்ன? minus 0.5. del என்னோட வேல்யூ 2.149. என்னோட வேல்யூ minus 0.5. del என்னோட வேல்யூ 2.149. del squared yn, del cube ynலாம் இங்கே பார்ப்போம். del squared yn வந்து 0.375. del cube yn வந்து 0.049. del 4 வந்து 0.002. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமாடா? ஸோ y is equal to பின்னோக்கு சுத்திரம் பேக்வேர்டு ஃபார்முலா. y is equal to f of x is equal to yn plus n by 1 factorial into del yn plus n into n plus 1 by 2 factorial into del squared yn plus n into n plus 1 into n plus 2 by 3 factorial into del cube yn plus n into n plus 1 into n plus 2 into n plus 3 divided by 4 factorial into del 4yn. பின்னோக்குன்னா n, n plus 1, n plus 2, n plus 3, n plus 4 இந்த ஆர்டரில் போகண்டாமா? இன்க்ரீஸில். ஃபார்வேர்டு அப்படின்னா முன்னோக்கு அப்படின்னா n, n minus 1, n minus 2, n minus 3 அப்படின்னு போகண்டாமா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே y0 அப்படின்னு போட்டிருப்போம் எல்லாத்துலேயும், இங்கே yn அப்படின்னு போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ y is equal to f of 175 is equal to
ஒய்யனோட வேல்யூ என்ன? ஒய்யனோட வேல்யூ என்னடாமா? 10.225 ப்ளஸ் என் ஃபேக்டர்லாம் என்னடா என்னடா மைனஸ் 0.5 டிவைடட் பை 1 ஃபேக்டர்லாம் 1 போட்டுடலாம். இன்ட்டு டெல் ஒய்யனோட வேல்யூ என்ன? 2.149 ப்ளஸ் என்னங்கிறது மைனஸ் 0.5 n ப்ளஸ் ஒன்றுனா மைனஸ் 0.5 ப்ளஸ் 1 இன்ட்டு டெல் ஸ்கொயர்டு ஒய்யனோட வேல்யூ என்ன? 0.2 ஃபேக்டர்னால் 2 போட்டாச்சு இன்ட்டு 0.375 அடுத்து என்னோட வேல்யூ வந்து மைனஸ் 0.5 n plus 1 so minus 0.5 plus 1 n plus 2 minus 0.5 plus 2 whole divided by 3 factorial 6 into del cube yn 0.049 அடுத்து என்னோட வேல்யூ வந்து மைனஸ் 0.5 n plus 1 minus 0.5 plus 1 n plus 2 minus 0.5 plus 2 minus 0.5 plus 2 n plus 3 minus 0.5 plus 3 whole divided by 4 factorial 24 அப்படின்னு போட்டுடலாம். அடுத்து del 4 yn அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.002 இப்போ இந்த 10.225 அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது. ஒற்றைப்படையில் வந்தால் நான் மைனஸ்ன்னு சொல்லியிருக்கேன், இரட்டைப்படையில் வந்தால் ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஆட் நம்பர்ஸ்னால் மைனஸ், ஈவன் நம்பர்ஸ்னால் ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட்டு சைனை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டுடலாம். போட்டுட்டு 0.5 இன்ட்டு 2.149 அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் கால்குலேட்டரில். சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணுறச்ச 1.0745 கிடைக்கிது. டிவைடட் பை 1னா அதே தாண்டா வரும், அதனால் அப்படியே போட்டாச்சு. அடுத்தது மைனஸ் 0.5 மைனஸ் 0.5 ப்ளஸ் 1 அப்படின்னா 0.5 இன்ட்டு 0.375 ஹோல் டிவைடட் பை 2. அடுத்து மைனஸ் 0.5 மைனஸ் 0.5 ப்ளஸ் 1னா 0.5 மைனஸ் 0.5 ப்ளஸ் 2 அப்படின்னா 1.5 இன்ட்டு 0.049 whole divided by 6 plus minus 0.5 minus 0.5 plus 1 0.5 minus 0.5 plus 2 அப்படின்னா 1.5 minus 0.5 plus 3 அப்படின்னா 2.5 whole divided by 24 into வந்தது 0.002 into 0.002 அதையும் போட்டிருக்கணும். ஓகே, whole divided by 24. ஓகேவா? ஸோ 10.225 minus 1.0745 இதில் ஒரே நெக்ஸ்ட் டேர்ம்லேயும் ஒரே ஒரு மைனஸ் தாண்டா இருக்குது. அப்போ நாம் நெகட்டிவ்னு ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இப்போ நீங்கள் எப்படி கால்குலேட்டரில் போடணும்னா 0.5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.375 அப்படின்னு போடுறீங்க. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 0.09375 ஹோல் டிவைடட் பை 2 போட்டாச்சு. அடுத்ததுலேயும் ஒரே ஒரு மைனஸ் தாண்டா இருக்குது, அதில் மைனஸ் சைன் போட்டுருங்க. 0.5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 1.5
இன்ட்டு 0.049 ஹோல் டிவைடட் பை 6 அப்படின்னு போடுங்க. ஸோ அது 6 போகிறதுக்கு முன்னாடி இதை மல்டிப்ளை பண்ணுறதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.018375 கிடைக்கும் ஹோல் டிவைடட் பை 6. நெக்ஸ்ட்டு டேர்ம்லேயும் நமக்கு ஒரே ஒரு மைனஸ் தாண்டா இருக்குது, அதனால் மைனஸ் சைன் போட்டுடலாம். போட்டுட்டு 0.5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 1.5 இன்ட்டு 2.5 இன்ட்டு 0.002. இப்போ 0.5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 1.5 இன்ட்டு 2.5 இன்ட்டு 0.002 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் 0.001875 கிடைக்குண்டாமா. டிவைடட் பை அந்த 24 போட்டுடலாம். ஓகேவா? ஸோ 10.225 minus 1.0745 மைனஸ் சைனை காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு 0.09375 அப்படின்னு போட்டுட்டு டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0.04681 046875 டாமா, சாரி. ஓகேவா? மைனஸ் சைன் காப்பி பண்ணிடுறீங்க. 0.018375 ஹோல் டிவைடட் பை 6 அப்படின்னு போடுறச்சு உங்களுடைய ஆன்சர் 0.0036625 அப்படின்னு கிடைக்குண்டாமா. அடுத்து மைனஸ் சைன் காப்பி பண்ணிவிட்டு 0.001875 டிவைடட் பை 24 போட்டிங்கன்னா 0000 4078125 அப்படின்னு கிடைக்குண்டாமா. ஸோ கால்குலேட்டரில் எப்படி பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா 10.225 மைனஸ் 1.0745 மைனஸ் 0.04685 மைனஸ் 0.0036625 மைனஸ் 0.000782125 அப்படின்னு நீங்கள் கால்குலேட்டரில் போடும் பொழுது உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் ப்ளஸ் மைனஸ் போட்டு தான் ஆகணும் அடிஷன் சப்ராக்ஷனில். உங்களுடைய கிடைக்கக்கூடிய ஆன்சரு 9.10048437 அப்படின்னு கிடைக்கிது தராமா. இது அப்படியே ரவுண்ட் அப் பண்ணுறதுனா ரவுண்ட் அப் பண்ணிட்டீங்கன்னா 9.1 அப்படின்னு போட்டுடலாம். அதர்வைஸ் இப்படியே நீங்கள் போட்டு கூட முடிச்சிடலாம். ஓகேங்க. ஸோ y is equal to f of 175 is equal to 9.1005 அப்படின்னு கூட போட்டுடலாம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆர் 9.1 போடலாம், ஆர் 9 கூட போட்டுடலாம். தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.